கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஓய்வு நாளை குறித்து இப்பொழுது நம்ம பார்க்க போகின்றோம். பெரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யாத்ராகமத்தின் புத்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்குமாக நம்ம வாசிக்க கேட்போம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கின்றோம். இது என்ன சப்ஜெக்ட்? இது இப்ப சொன்னார் இல்லையா, அந்த ஓய்வு நாள் கட்டளை எதுல சேர்ந்தது? 10 கட்டளைகள் சேர்ந்தது. இந்த 10 கட்டளையில ஒரு கட்டளை தான் இந்த கட்டளை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க மறவாதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்ப ஓய்வு நாள்ங்கிறது அடுத்ததே சொல்றாரு. எது ஓய்வு நாள்ங்கிறது சொல்றாரு. 6 நாளும் நீ வேலை செய்து. அப்ப 7வது நாளும் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். யாருடைய ஓய்வு நாள் அது? கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தியானாலும். இந்த இடத்துல மனைவி விட்டுட்டார் இல்லையா, மனைவி வேலை செஞ்சுக்கலாம், சோறு கிடையாது இல்லையா, அப்படி சொல்லி போறோம். நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகிய கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 7ஆம் நாள் பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தமான நாள். 7ஆம் நாள் என்ன நாளா வருது? சனிக்கிழமையாக வருகிறது. ஆகவே சனிக்கிழமைகளிலே பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அவர்கள் நினைச்சிருந்தார்களே, ஓய்ந்திருந்தார்கள். சனிக்கிழமை அவர்களுக்கு ஓய்வு நாளாக கொடுக்கப்பட்டது. அந்த ஓய்வு நாள்ல குடும்பத்தில் இருக்கிற யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. வேலைக்காரனும் வேலை செய்யக்கூடாது, வேலைக்காரியும் வேலை செய்யக்கூடாது. வாசல்ல படுத்து கிடப்பாங்க பாருங்க வெட்டியா, இவங்க அந்நியர்கள் கூட என்ன செய்யக்கூடாதா? வேலை செய்யக்கூடாதா. மாத்திரமில்லை, மிருகங்களும் வேலை செய்யக்கூடாது. மிருகங்கள் என்ன வேலை செய்யும்? உழவு செய்யும், மாடு வண்டி இழுக்கும் இல்லையா, பயிர் செய்ய செய்யும். அந்த மிருகங்கள் கூட என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேரு ஆண்டவர் 7ஆம் நாள் தான் நினைச்சுக்கிட்டாங்க வேலை செய்யக்கூடாது. இன்னைக்கு 7 நாளும் வேலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் வேலைக்கே போக மாட்டாங்க பார்த்தீங்களா. மனைவி வேலைக்கு அனுப்பிச்சுடுவாங்க, அவங்க சம்பாதத்துல சாப்பிட்ற ஆளுங்க உண்டு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு 7ஆம் நாள் தான் வேலைக்கு போகணும், வாரத்துல ஒரு நாள். ஏன்னா ஆண்டவர் 7ஆம் நாள் தேவனை கர்த்தருடைய ஓய்வு நாள். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி, வானத்தை உண்டாக்குனாரு, பூமி உண்டாக்குனாரு, பூமியில் இருக்கிற சகலத்தையும் ஆண்டவர் உண்டாக்கி 7ஆம் நாள் வந்திருந்தார். நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? 6 நாள் வேலைக்கு போயிட்டு 7ஆம் நாள் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னார். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஒரு உண்மையான இஸ்ரவேலர்கள், விருத்தசேதனம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலர்கள் அந்த சனிக்கிழமை ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. கர்த்தர் போல சாப்பாடெல்லாம் நைட்டே செஞ்சு வச்சுப்பாங்க. அப்ப சுட்டு வைக்கிறது, கறிக்குழம்பு செய்யறது எல்லாமே முதல் நாளே செஞ்சுட்டு சனிக்கிழமை கர்த்தருடைய நாமத்தை தொழுது விடுவார்கள். கர்த்தருக்காக அந்த ஓய்வு நாள் ஆசைப்பாங்க. உண்மையோடு உத்தமத்தோடு இருந்தாங்க பழைய ஏற்பாடுல. புதிய ஏற்பாடு வருகின்ற பொழுது ஆண்டவர் ஓய்வு நாளை மாத்தினாரா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள்ன்றோமே,
அது சரியா? சிலர் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்ன்றாங்களே, அவங்க 7ஆம் நாள் ஆசிரிப்பு சபையா என்று சொல்லுகிறோம். சவுண்டே அட்வென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது கரெக்டா? சனிக்கிழமை பைபிள்ல ஓய்வு நாள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே நம்ம சனிக்கிழமை வைக்காம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வைக்கிறோம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆண்டவர் எப்ப மாத்தினாரு? பல்வேறு விதமான கேள்விகள். நம்ம ஸ்தாபனங்கள் இருந்த போது, ஒருவேளை சவுந்தரிய சபையில நம்ம ஸ்தாபனத்தில் இருந்தோம்னா சனிக்கிழமை தான் அடிச்சு பேசியிருப்போம். சனிக்கிழமை தான் அப்படின்னு அடிச்சு பேசியிருப்போம். ஆனா பெந்தகோஸ்து சபையில் இருந்திருந்தாலோ, சிஎஸ் சபையில் இருந்தாலோ, புராட்டஸ்டன்ட் சபையில் இருந்தாலோ, கத்தோலிக்க சபையில் இருந்தாலோ நம்ம வச்சிருப்போம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு கண்டிப்பா வேணும், நான் சர்ச்சுக்கு போவேன். ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன செஞ்சாலும் வீட்டுல இருக்க மாட்டேன், நான் சர்ச்சுக்கு கண்டிப்பா போயிடுவேன். ஏன்னா ஆண்டவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசிரியர் ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் நான் போகணும். ஆண்டவர் புதிய ஏற்பாடுல சனிக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திட்டாரு அப்படின்னு நம்ம ஒரு காலத்துல போயிட்டு இருந்தோம். செய்தி வந்ததுக்கு பிறகுதான், தீர்க்கதரிசி செய்தி வந்ததுக்கு பிறகுதான் எது ஓய்வு நாள் என்பதை நாம் பார்த்தோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திற்கு வாசிங்க. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். ஆண்டவர் நினைச்சிட்டாரா? ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தமது சொந்த பிதா என்று சொன்னபடி சொல்லி தேவனுக்கு தம்மை சமமாக்கிறபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். கல்லால் அடிச்சு கொள்ளணும். ஏன்னா வசனம் சொல்லுது, யெகோவா தேவனை தவிர ஒருவன் தன்னை தேவன் என்று யெகோவா தேவனுக்கு சமமாக்கினால் அவனை கல்லால் அடித்துக் கொள்ளணும். ஸ்தேவான் புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொன்னபடினாலே அவனை கல்லால் அடிச்சு கொண்டாங்க இல்லையா? இதோ தேவனையும் தேவனுடைய வலது வருஷத்திலே தேவனுடைய குமார் இருக்கிறதை நான் காண்கிறேன் சொன்ன உடனே கல்லால் அடிச்சு கொண்டாங்க. ஏன்? இயேசுவை தேவனுக்கு சமமாக்கினான். அதுபோல ஆண்டவர் இங்கு பேசுகின்ற பொழுது தேவனை தமது சொந்த பிதா என்று சொன்னபடினாலே தேவனை தமது சமமாக்கினபடினாலே, அது மட்டுமல்ல அங்க ஒரு வசனம் சொல்லுது, என்ன? அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினார். 10 கட்டளை அவங்க மீறினாலும் கொண்டுருவாங்க இல்லையா? விபச்சாரம் பண்ணா கல்லால் அடிச்சு கொள்ளலாம், திருடுனா கையை உடைச்சிடலாம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ரத்தத்துக்கு ரத்தம். அப்ப ஓய்வு நாள் கட்டளையை மீறினா கல்லால் அடித்துக் கொள்ளணும் என்பது பழைய ஏற்பாடு. ஆனா ஆண்டவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல், அதாவது அதன் அர்த்தம் என்ன? மீறினார் அர்த்தம். இதை எழுதினது யாரு? யோவான் எழுதினாரு. யோவானுடைய கரம் எழுதியது. ஆனா யோவானுடைய கரத்துக்கு மேல யார் இருந்தா? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் என்று சொல்றாரு. யோவான் எழுதல, யோவானுடைய கரத்துக்கு மேலாக வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியார் அருளப்பட்டிருக்கிறது இல்லையா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் யாருடைய செய்தி? ஆவியானுடைய செய்தி. அந்த ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசு ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தமது சொந்த பிதா என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் ஓய்வு நாள் கட்டளை மீறி இருக்காரா இல்லையா? ஆனா அந்த ஓய்வு நாள் கட்டளை கொடுத்தது யாரு? அவர்தான் கொடுத்தார். ஆனா அங்க கொடுத்துட்டு இவர் மீறலாமா? கேள்வி வருது இல்லையா? இதை ஆரம்பத்திலே சொன்ன நல்லா இருக்காது. சரி, இப்போ நம்ம செய்திக்குள்ளாக போயிட்டு கிடைச்சதை பினிஷ் பண்ணுவோம். ஓய்வு நாள் என்பது அர்த்தம் என்ன அப்படின்னா, ஓய்வு நாள்ல என்ன பண்ணும்? ஞாயிற்றுக்கிழமை இருந்து 7 நாள் பிறகு வேலை செய்யறாரு. ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுக்கு போறோம், சர்ச்சுக்கு வரல, வீட்டுல என்ன செஞ்சுட்டு இருப்பாருங்க? ரெஸ்ட் இல்லையா? ஓய்வு எடுத்து கொண்டிருப்பார். ஓய்வு நாளுங்கிறது ரெஸ்ட். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், நான் உனக்கு ஓய்வு தரேன். பைபிள் லாங்குவேஜில் அது என்ன தெரியுமா? இளைப்பாறுதல். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் அப்படின்னாக்க நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு அர்த்தம்.
அப்ப இளைப்பாறுதல்னாக்க நல்லா படுத்து உறங்கி நல்லா புசித்து குடித்து சந்தோஷமா தூங்குறது. ஸ்தாபன சபையார் என்ன செய்வாங்க, காலையில நேரத்தில் எந்திரிச்சு போயிடுவாங்க. சபைக்கு போயிட்டு சிஎஸ்சியோ கத்தோலிக்க சபையோ அல்லது மெத்தடிஸ்டுகளோ பேப்டிஸ்டுகளோ லுத்தரன்ஸோ அவங்க சபை 1 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு மேல பாஸ்டர் 10 நிமிஷத்துக்கு மேல பேசினா அடி வந்துடும். அந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு பாட்டு ஜெபம் பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சிடும். போகும்போது வண்டியில ஒரு பை வச்சுட்டு போவார். வரும்போது மட்டன் கடையில மட்டன் வாங்கிட்டு வந்து வாடி அப்படின்னு படடி கொடுத்து தூங்கிடுவார். மத்தியானம் கறிஞ்சோரமா ரெடியா இருந்தா எழுப்புவாங்க. அந்த அன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பார். கறியெல்லாம் சாப்பிட்டு பிறகு மனைவி பிள்ளைங்க எல்லாமே குடும்பத்துக்கு மத்தியானம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஓய்வு ஞாயிற்றுக்கிழமை. பழைய ஏற்பாட்டிலையும் ஓய்வு நாள் கர்த்தருடைய நாமத்தை ஆசிரிப்பாங்க. முதல் நாளே எல்லாம் செஞ்சு வச்சிடும், ஓய்வு நாளை கூட அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ ஓய்வு என்பதற்கு என்ன அர்த்தம்? ரெஸ்ட், ஓய்வெடுத்தல், இளைப்பாறுதல். அதுதான். அதை வந்து ஈப்ரு வேர்ட்ல என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஈப்ரு வேர்ட் என்னதுக்கு? சாபத், சபாத், சாபத் அப்படின்னு சொல்றது. அப்ப சாபத் அப்படின்னாக்கா ஓய்வு என்ன அர்த்தம்? சரி, இப்போ பழைய ஏற்பாட்டில இருக்கிற எல்லா காரியங்களுமே புதிய ஏற்பாட்டுக்கு எப்படி இருக்குது? நிழலா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுடைய கிறிஸ்தவமும் புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மேகஸ்தவமும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வெளிப்பாட்டுக்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 7 பொன்குத்து விளக்குகள் புதிய ஏற்பாட்டில் 7 சபை காலங்களுக்கு அடையாளம். உடன்படிக்கை பெட்டி கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளம். ஆட்டுக்குட்டி இயேசுவுக்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புறா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பலிப்பொருளுமே கிறிஸ்துவுக்கு அடையாளம். சர்வாங்க தகன பலிகள், பாவ நிவாரண குற்றவாளி நிவாரண பலிகள் எல்லாமே கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் இயேசுவை குறிக்கிறதாக இருக்கிறது. 3 ஸ்தலங்களும் இயேசுவை குறிக்கிறதாக இருக்கிறது. கூடாரங்கள் இயேசுவை குறிக்கிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாடுடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு எல்லாமே நிழல். அப்ப இந்த ஓய்வு நாள் கட்டளை கூட தேவன் வரப்போகிற ஒரு உண்மையான ஒரு ஓய்வு நாளுக்கு என்ன செய்யறாரு? ஒரு நிழலாக கொடுத்தார். பழைய ஏற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் வரப்போகிற ஒரு உண்மையான ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு அடையாளமாக காணப்பட்டது போல பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கொடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் கூட வரப்போகிற புதிய ஏற்பாட்டுடைய பிரமாணங்களுக்கு அடையாளங்களாக இருந்தது. எப்படி பஸ்கா ஆட்டுக்குட்டி வரப்போகிற இயேசு கிறிஸ்துங்கிற ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமா இருந்துச்சோ அதே போல ஓய்வு நாளும் அது அடையாளமா இருந்துச்சு. பூமியில இன்னைக்கு பூமியோட எடுத்துட்டீங்கன்னா சூரியன் இந்த பக்கம் அடிச்சாக்க மறுபக்கம் எப்படி இருக்குது? இருட்டா இருக்கு. இந்த பக்கம் ஒரு பக்கம் பகல், இன்னொரு பக்கம் இரவு. பூமி சுத்தும் போது இந்த பக்கம் பகல் இரவு, பகல் வந்துருது, இந்த பக்கம் இரவு வந்துருது. இரவா இருந்தது பகலாயிருது, பகலா வந்தது இரவாயிருது. அப்ப 24 மணி நேரத்துல 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை என்ன செய்யுது? இரவு பகல் மாறி மாறி வருது. 12 மணி நேரத்துக்கு 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல். இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து இப்ப பகல்னாக்கு அமெரிக்காவுக்கு இப்ப இருட்ட ஆரம்பிச்சிருக்கும், மாலை வேலையில் ஆரம்பிச்சிருக்கும். நமக்கு இருட்ட ஆரம்பிக்கும் போது அவங்க பகல் ஆரம்பிச்சிருது. ஏன்னா பூமி சுத்துறதுனால. அப்போ இன்னைக்கு இங்க வந்து ஒரு குப்பன் பிறக்கிறான். இன்னைக்கு 11ஆம் தேதி, மே 11ஆம் தேதி குப்பன் பிறந்திருக்கிறான் இந்தியாவில். அப்போ அவனுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு சொன்ன, மிஸ்டர் குப்பன் உங்க டேட் ஆஃப் பர்த் என்னன்னாக்க, நான் வந்து ஜூன் 16ஆம் தேதி, ஜூன் 16ஆம் தேதி 2022 பிறந்தேன்னு 32 சொல்லுவோம். இப்போ அந்த பக்கம் பூமியுடைய மறுபக்கம் அமெரிக்காவில இரவு வேளையில ஒருத்தன் பிறந்துட்டான். சேம் இவனுக்கு பகல் இங்க, அவனுக்கு அங்க இரவு. இவன் பகல் இங்க பிறக்கிற அதே தேதி அவனுக்கு டேட் என்ன இருக்கும்? மாறி இருக்கும். பூமியுடைய நீங்க மேல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒருத்தன் பிறந்திருக்கான், இந்த பக்கம் ஒருத்தன் பிறந்திருப்பான். நம்ம பார்வைக்கு 2 ஒரே நேரத்துல தான் பிறந்திருக்கான். ஆனா பூமியோட சாஸ்திரப்படி இவனுக்கு டேட்டு வேற, இவனுக்கு டேட்டு வேற இல்லையா? இவன் பகல்ல பிறந்தான், இவன் இரவுல பிறந்தான். இவனுக்கு சனிக்கிழமைனாக்க இவனுக்கு வெள்ளிக்கிழமை, இவனுக்கு வெள்ளிக்கிழமை, இவனுக்கு சனிக்கிழமை. அப்ப அவன் என்ன சொல்லுவான்? அவன் எப்ப பிறந்தாலோ எந்த கிழமையில் வந்தானோ சொல்லுவான். அப்ப மலேசியா இருந்தாலுமா டேட் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கு என்ன டேட் வித்தியாசம்? சேம் டைம் வித்தியாசமா இருக்கு. டேட்
டேட் வந்து டேட் அதே டேட் தான், டைம் வித்தியாசம் ஆயிடும். 1.5 மணி நேரமா 2 மணி நேரம் வித்தியாசம். ஒரே வெளிச்சத்துல இருக்கிறவங்களுக்கே வித்தியாசம் ஆகுதுன்னா அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய ஒரு நாளே வித்தியாசப்படுது. இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை, ஆனா அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு சனிக்கிழமை இரவு. அப்போ அங்க இன்னைக்கு வந்து சனிக்கிழமை ஆசிரியக்கிறவங்க இன்னைக்கு முடிக்க போறாங்க. ஆனா இங்க இருக்கிற சனிக்கிழமை இங்க இருக்கிற எப்படி இருக்குது? நேத்தே முடிச்சிருப்பாங்க இல்லைங்களா? நேத்தே முடிச்சிருப்பாங்க. அப்ப ஒரு நாள் வித்தியாசம் இல்லையா? ஒரு நாள் வித்தியாசம் 12 மணி நேரம் வித்தியாசம். இன்னொரு கொஞ்சம் தூரம் அமெரிக்கா விட்டு தாண்டி வேற சில நாடுகளுக்கு போனாக்க 24 மணி 12 ஒரு நாளே வித்தியாசம். டோட்டல் சேஞ்ச் ஆகும். அப்ப இங்க சனிக்கிழமைனாக்கா அங்க ஞாயிற்றுக்கிழமை, ஒரு பக்கம் வெள்ளிக்கிழமைனாக்கா இன்னொரு சனிக்கிழமை. அப்ப சனிக்கிழமை ஆசிரியர் சொன்னா நமக்கு இந்தியாவுக்கு ஒரு நேரம் வந்துடும், அமெரிக்காவுக்கு ஒரு நேரம் வந்துடும், வேற தேசத்துக்கு அனுப்ப ஒரு நேரம் வந்துடும். அப்ப மேல இருந்து ஆண்டவர் பார்க்கும் போது ஒருத்தர் இப்ப ஆராதிச்சுட்டு இருக்கிறான், இன்னொருத்தர் இன்னொரு நாள் ஆராதிச்சுட்டு இருக்கிறான். ஒருத்தர் வெள்ளிக்கிழமைங்கிறான், ஒருத்தர் சனிக்கிழமைங்கிறான். ஒருத்தர் அவன் நாட்டுக்கு அது வெள்ளிக்கிழமை, அவன் நாட்டுக்கு இது சனிக்கிழமை, இவன் நாட்டுக்கு இது சனிக்கிழமை. மாறுதா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அப்ப ஒரே சமயத்தில் என்ன செய்ய முடியாது? சனிக்கிழமைய இன்னைக்கு ஆசிரிக்க முடியாது. ஆனா பழைய ஏற்பாட்டுல உலகம் முழுவதும் ஜனங்கள் இருந்தாலுமே அந்த ஓய்வு நாள் கட்டளை யாருக்காக கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அவங்க ஒரே பகுதியில தான் இருந்தாங்க. ஆசியா மைனர்ல இஸ்ரேல் தேசத்துல இருந்தனால சனிக்கிழமை அங்க இருக்கிற எல்லாரும் ஒரே சமயத்துல ஆசிரிக்க முடிந்தது. ஒரே நேரத்தில் சனிக்கிழமை அவங்களுக்கு ஆசிரிக்க முடியும். ஏன்னா பூமியினுடைய ஒரு பாகத்துல தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய சிலர் உலகம் முழுவதும் இருக்கிறதுனால சனிக்கிழமையை ஒரே சமயத்தில் ஆசிரிக்க முடியாது. சனிக்கிழமை மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமையும் கொண்டு வர முடியாது. ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் யாராவது சொன்னா நம்பாதீங்க. அது ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்? உயிர்த்தெழுதலின் நாள், மகிமையின் நாள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள், ஈஸ்டர். ஒவ்வொரு சண்டேவும் ஈஸ்டர் டே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள். அது ஓய்வு நாள் அல்ல. சனிக்கிழமை ஓய்வு நாள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது. ஏன் அந்த தேசத்தார் கொடுக்கப்பட்டுச்சு? 6 நாள் வேலை செய்யறேன், நானே 6 நாளை சிருஷ்டித்து 7ஆம் நாள் சும்மா இருந்தேன். ஆண்டவர் டயர்டு வருமா? கஷ்டம் வருமா? மனுஷனுக்கு ஒரு நியமத்தை கொடுக்கும்படியாக ஒரு முன்மாதிரியாக வைத்தார். சரி, அப்போ அவர் சொல்றார், நீ வந்து என்ன செய்யணும்? நீ ஓய்வெடு. எதுக்கு ஓய்வு? எதுக்கு ஓய்வுங்க? எதுக்கு ஓய்வு? சரீரத்துக்கு ஓய்வு. இருதயத்துக்கோ ஆத்மாவுக்கோ ஓய்வு கிடையாது. இருதயத்துக்கு ஆத்மாவுக்கு ஓய்வு யார் கொடுப்பா? கர்த்தர் தான் கொடுக்க முடியும். அந்த இருதயம் ஓயாது, பாவத்தினால் நிறைந்தது. ஆத்மா பாவ சிந்தை கொண்டது. பாவம் செஞ்சுட்டு தவிக்கும், அது பாவம் செய்ய துடிக்கும். அதுக்கு இளைப்பாறுதலே கிடையாது. எத்தனை வந்தாலும் பத்தாது. ஆண்டவர் எத்தனை பணம் கொடுத்தாலும் பத்தாது, எத்தனை பொருள் கொடுத்தாலும் பத்தாது. பெண்களுக்கு ஒரு அண்டா வாங்கி புதுசா ஒரு அண்டா கொடுத்து பாருங்க, மறுபடியும் வண்டியில ஒரு குட்டி அண்டா போனா அந்த குட்டி அண்டா வாங்கணும்னு நினைப்பாங்க. அந்த குட்டி அண்டாவும் வாங்கி கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு ஏதோ ஒரு பால் காய்ச்சல சட்டி பாடா அதுவும் வாங்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான செருப்பு வாங்கி கொடுங்க. அடுத்த நாள் வீட்டுல போய் வேற செருப்பு பார்த்தாங்கன்னா அது அவங்க வாங்கணும். இளைப்பாறுதலே அடையாது. ஒரு சேலை வாங்கினா அடுத்த வாரம் சேலை வந்து அந்த சேலை வாங்கணும். வேற ஒரு உங்களை சேலை போட்டது இதே மாதிரி சேலை வாங்கணும், இதே மாதிரி ஜாக்கெட் வாங்கணும். ஆம்பளைங்க அதே மாதிரி தான். ஒரு செல்போன் வச்சிருப்பாங்க, வேற ஒரு ஃபேஷன் வந்தாச்சுன்னா அது தூக்கி போட்டு வேற செல்போன் வாங்கணும். ஒரு பைக் வச்சிருப்பான், நல்லா தான் இருக்கு அந்த பைக்கு. அவன் ரெண்டு வேற ஒரு பைக் வாங்கினா அதே மாதிரி பைக் இவனுக்கு வாங்கணும். உலகத்துக்குரிய காரியங்கள், இம்மைக்குரிய காரியங்கள் எல்லாத்துலயும் அந்த மனசு அது சாட்டிஸ்பாக்சனே ஆகாது. சரீரம் அவர்களால் ஆடும். சரீரத்துக்கு டயர்டு வந்துடும். சாப்பிட்டோட தூக்கம் வரும், தூங்கிடுவோம். அந்த தூக்கத்தையும் அந்த ஓய்வையும் என்ன செய்ய சனிக்கிழமை வச்சுக்கிட்டார் ஆண்டவர். ப்ராப்பர் பண்ணி கொடுத்தார். திங்கக்கிழமை தூங்காதுன்னா ஓய்வு ரெஸ்ட் எடுக்காதே, வேலைக்கு போ. செவ்வாய்க்கிழமை வேலைக்கு போ, புதன்கிழமையும் வேலைக்கு போ, வியாழக்கிழமையும் வேலைக்கு போ, வெள்ளிக்கிழமையும் வேலைக்கு போ, ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு போட்டார். எப்ப ஓய்வு எடுக்கணும்? சனிக்கிழமை.
7வது நாள் ஆண்டவர் 7வது நாள் பழைய ஏற்பாட்டுல ரெஸ்டா கொடுத்தது. அன்னைக்கு சண்டே லீவ் எல்லாம் கிடையாது, சாட்டர்டே லீவ் தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகுதான் சண்டே லீவ் வந்துச்சு. அதுக்கு முன்னதாக சாட்டர்டே தான் எல்லாத்துக்கும் லீவ். அப்புறம் இந்தியாவுல சனிக்கிழமை லீவு கொடுத்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை. நான் சின்ன பையனா இருக்கும்போது பள்ளிகள்லாம் எனக்கு சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, வாரத்தில் 2 நாள் லீவ் வந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு நிர்வாக வசதிக்காக சனிக்கிழமை ஹாஃப் டே வச்சாங்க. அதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு சனிக்கிழமை ஹாஃப் டே கூட வேண்டாம், முழு நேரம் வச்சிருங்க அப்படின்ட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுது புதிய ஏற்பாடுல சனிக்கிழமையும் ஓய்வு நாள் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமையும் ஓய்வு நாள் கிடையாது. ஏன்னா எல்லா நாளுமே உனக்கு ஓய்வு நாள் தான். நீ உனக்கு எப்ப லீவு கிடைக்குதோ, எப்ப உனக்கு வேலையில இருந்து நீ வீட்டுக்கு வேலை கிடையாது நாளைக்கு வந்துடு அப்படின்றாலும் அன்னைக்கு படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. புதிய ஏற்பாடு ஆவிக்குரியதா இருக்கிறது, ஆவிக்குரிய பிரமாணம். உன்னுடைய ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் தரவே அப்படின்னு I will give you rest to your heart, to your soul. உன்னுடைய ஆத்துமாவுக்கும் உங்க இருதயத்துக்கு என்ன செய்யறாரு? இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவன். வாசிங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை குறித்து கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்து இருப்பான். அடுத்து வாசிங்க. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே இதை மட்டும் வாசிங்க. அந்த யோசுவா இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் யோசுவா அவர்களை, அது என்ன வசனம்? 8வது வசனம், 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. 7 இருந்து வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பிறகு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே இன்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. பாத்தீங்களா? இளைப்பாறுதல், உண்மையான ஓய்வு நாள் என்பது இனி வரப்போறதா இருக்குது. பழைய ஏற்பாட்டுல மோசேயா இருந்தாலும் சரி, யோசுவா வரைக்கும், யோசுவா கானானுக்குள்ள கூட்டிட்டு போனாலும் அந்த ஆத்தும இளைப்பாறுதல் அவங்களுக்கு கிடைக்கல. அதான் பைபிள் பவுல் சொல்றாரு, யோசுவா அவரை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஓய்வு நாள் என்பது, இளைப்பாறுதல் என்பது இனி வருகிறதா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தது போல இந்த புதிய ஏற்பாட்டு சபை 6 நாட்களாக, மனித இனம் 6000 ஆண்டுகளாக இந்த உலகத்திலே போராடி, பாவத்துக்கு எதிராக போராடி கிறிஸ்துவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா 7வது நாள் 1000 அரசாட்சியின் போது நாம் பாவத்தை விட்டு ஒழிஞ்சி இளைப்பாறுதல் பிரவேசிப்போம். அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல் உண்மையான இளைப்பாறுதல். தி மில்லினியம். 1000 அரசாட்சியிலே சிகரெட் இருக்காது, 1000 அரசாட்சியிலே திரையரங்குகள் இருக்காது, 1000 அரசாட்சியிலே மதுக்கடைகள் இருக்காது, 1000 அரசாட்சியிலே சாராய கடைகள் இருக்காது, 1000 அரசாட்சியிலே பெச்சாரம் இருக்காது, 1000 அரசாட்சியிலே விக்கிரக ஆராதனை இருக்காது, 1000 அரசாட்சியிலே கொலை இருக்காது, 1000 அரசாட்சியிலே பொறாமை இருக்காது, 1000 அரசாட்சியிலே ஆசைகள் இருக்காது, 1000 அரசாட்சியிலே தெய்வீக சமாதானம் உண்டாயிருக்கும். இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் தான் 1000 அரசாட்சி. யோசுவா அவனை உண்மையிலேயே 1000 அரசாட்சிகளை உட்படுத்தி இருப்பானால், ஓய்வு நாளுக்குள் அவனை கொண்டு சென்றிருப்பானால், அவர் வேறொரு நாளை குறித்து சொல்ல வேண்டியது என்ன? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஓய்வு நாள் என்பது இனி வரப்போகிறதாக இருக்கிறது. இனிமேதான் அது வரும்.
அப்போ அதுக்கு முன்னதாக ஒரு அடையாளத்துக்கு, இளைப்பாறுதலுக்கு அடையாளமாக ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அது என்ன அடையாளம் தெரியுமா? வாசிங்க ஏசாயா 28ஆம் அதிகாரம் 8-12 வரைக்கும் வாசிங்க. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 8-12 வரைக்கும். போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. சுத்தமான இடமில்லை. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்கும் தானே. கற்பனையின் மேலே கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமா என்கிறார்கள் இல்லையா? 12 வாசிங்க. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம். அப்ப இளைப்பாறுதல் ஓய்வினால் என்பது என்ன? கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், அங்கே கொஞ்சமும் இங்கே கொஞ்சமும், பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். பரியாச உதடுகள், பரியாசன கேலி கிண்டல் பண்றது இல்ல. ஆங்கில வேதாகமத்தில் வாசித்தீங்கன்னாக்க தி ஸ்டாமரிங் லிப்ஸ், திக்குவாயினாலே. இங்க தமிழ் மொழிபெயர்ப்பு தப்பா போட்டாங்க. பரியாசம்னா பரியாச உதடுகள்னாக்க கிண்டல் பண்றது, கேலி பண்றது. ஆனா அதுபோல தி ஸ்டாமரிங் லிப்ஸ், பரியாச உதடு, அதாவது திக்கி திக்கி பேசுற உதடுகளாலும் அந்நிய பாஷையினாலும், உண்மையான டைம்ஸ் இந்த ஜனத்தோட பேசுவார். எப்ப பேசுவாரு? கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள வருது வருதுங்களா? கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போதுதான், பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போதுதான் அவன் பாவத்திலிருந்து நீங்கி உண்மையான ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள சமாதானத்துக்குள்ள வரான். மனுஷனுடைய ஆவி இருக்கும்போது சஞ்சலம், கவலை இல்லையா, ஏதோ இறந்து போனதான ஒரு இது. ஆனா ஆண்டவர்களை ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு சபைக்கு தேவனுடைய வார்த்தையினால போஷிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளாக நீங்க சந்தோஷமா இருக்கும் போது பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வருது. பாத்தீங்களா? இளைப்பாறுதல். இதுவரைக்கப்பட்ட கஷ்டம் போதியா, எனக்கு இருக்கிற வீடு போதுங்கிறது, நான் சம்பாதிச்ச போதும், இப்ப நான் மரிச்சாலும் நான் பரலோகம் போவேன். ஒரு இளைப்பாறுதலை கண்டடைறீங்க இல்லையா? நிம்மதி வருது இல்ல? இந்த உலகத்துல எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்ந்தோங்கிறது நமக்கு ஒரு அர்த்தம் தெரியுது இல்லையா? கிறிஸ்தவனா பிறப்பதற்கு முன்னதாக அந்த அர்த்தம் நமக்கு தெரியாது. எதை பார்த்தாலும் நமக்கு இன்னும் 10 ஏக்கர் வாங்கணும், இன்னும் நல்ல பைக் வாங்கணும், நல்ல பெரிய காரா வாங்கணும், பெரிய வீடா சேர்த்தணும், தலைமுறைக்கு சொத்து சேர்த்தணும், பெரிய பெரிய பதவிகள் இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையாகவே ஆண்டவருக்குள்ள வந்த ஒரு மனுஷன் அதை நினைக்க மாட்டான். உண்ணவும் உடுக்கவும் இருந்தா போதும், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, ஒருத்தருக்கு உடை, தங்களுக்கு ஒரு நல்ல இடம், போக வரக்கு வாகனம் எனக்கு இருந்தா போதும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவன் ஆசைப்பட மாட்டான். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதா விரும்புவோம். அதுதான் இளைப்பாறுதல். அப்போ அந்த இளைப்பாறுதல் எப்போ வரும்? பரிசுத்தாவி வரும். பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வரும்போது, பரிசுத்தாவி முத உங்களுக்கு எப்போ வந்துச்சு? புதிய ஏற்பாட்டுல முத எப்போ வந்துச்சுங்க? பெந்தெகோஸ்தே நாள் வந்துச்சு இல்லையா? அது வாசிங்க எடுத்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால, இவங்க யாரும், இவங்க எல்லாம் புறஜாதி ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் யூதர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. வசனம் என்ன சொல்றது? வானத்தில் கீழ் இருக்கிற
சகல தேசத்தாரும், வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லா தேசத்தாரும், எல்லா பாஷக்காரரும், புறஜாதிகள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப வாசிங்க. அவர்கள் எல்லார் மேலும் இவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்தாவியானவர் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தங்களின் வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில் பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரும், தேசத்திலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து என்ன செஞ்சாங்களா? வெவ்வேறு பாஷையில பேசினாங்க. இதுதான் அந்நிய பாஷை. அப்ப ஏசாயா சொன்னா இல்லையா, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவா. இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? யூதங்கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுது, புறஜாதிகள் மேல இந்த பரிசுத்தாவியானவர் எப்ப இறங்கினாரு? 7 சபை காலங்கள். முதலாம் சபையின் காலத்துல புறஜாதி யுகம் ஆரம்பிச்சது இல்லையா? அப்ப புறஜாதி சபைக்கு அந்த இளைப்பாறுதல் கொண்டு வந்தார் ஆண்டவர். இதத்தான் ஆண்டவர் இயேசு பூமியில் இருக்கும் போது சொன்னார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 28வது வசனம் 29வது வசனம். மத்தேயு 11, 28, 29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, பாவ மூட்டையை தலையில வச்சுட்டு திரியறவங்களே, விபச்சாரத்துல பாவத்தில் இருக்கிறவன், குடிகார பாவத்தில் இருக்கிறவன், லஞ்சம் வாங்குற பாவத்தில் இருக்கிறவன், வட்டிக்கு பணம் வாங்கி நாசப்படுத்துற பாவத்தில் இருக்கிறவன், அக்கிரமம் பண்றவன், கொலை என்கிற பாவத்தில் இருக்கிறவன், விக்கிரக ஆராதனை செய்கிற பாவம் மூட்டையை வச்சிருக்கிறவன், உலகத்துல எல்லா பாவத்தையும் செஞ்சு அக்கிரமத்தை செஞ்சு பாவத்தை மூட்டையா சுமந்து கஷ்டப்பட்டு இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் இடத்துல வாங்க, அந்த பாரத்தை தூக்கி போட்டு நீங்க என்ன இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? இளைப்பாறுதல். I will give you rest. நான் உங்களுக்கு ஓய்வு தருகிறேன், இளைப்பாறுதல் தருகிறேன். இதுதான் உண்மையான ஓய்வு நாள். ஆண்டவரை என்னைக்கு நாம் ஏற்றுக்கொண்டு என்றைக்கு நாம் பரிசுத்தாவி பெற்றுக் கொள்கிறோமோ அன்னையிலிருந்து நம்ம ஓய்வு நாளுக்குள்ள பிரவேசிச்சாச்சு. ஆவிக்குரிய ஓய்வு நாள். ஆகவே ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ கிடையாது. ஏன் நம்ம ஞாயிற்றுக்கிழமையில வரோம்? நம்முடைய அரசாங்கம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில விடுமுறை கொடுத்திருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் நாள், ஒரு மகிமையின் நாள். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சபைக்கு போறாங்க. நம்ம வீட்டுல உட்காந்து இருந்தா நம்மள கேள்வி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? நீங்க கிறிஸ்டின்ஸ் தானே, சர்ச்சுக்கு போற பழக்கம் இல்லையா? வீட்டுல உட்காந்து டிவி பார்த்து இருக்கிறீங்க, வீட்டுல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, சொந்தக்கார்ட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, அங்க சுத்துறீங்க இங்க சுத்துறீங்க, நீங்க சர்ச்சுக்கு போக மாட்டீங்களா? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கேட்பாங்க. அப்ப எதுக்காவது ஒரு சபைக்கு நம்ம போவோம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறது பாரம்பரியமா? பாரம்பரியம் தான், ஆனா தவறான பாரம்பரியம் அல்ல. சோறுங்கிறது பாரம்பரியம் தானே. நமக்கு அரிசி சோறுக்கு தமிழ்நாடு இருந்தா அரிசி சோறு சாப்பிடுவான், இட்லி திம்பான், தோசை திம்பான். வடநாட்டுல போயிட்டு என்ன பண்ணுவோம்? சப்பாத்தி. சப்பாத்தி சாப்பிடுறது அவங்களுடைய கலாச்சார பாரம்பரியம். இது வந்து நம்முடைய கலாச்சார பாரம்பரியம். ஆனா இது தப்பான பாரம்பரியம் அல்ல. ஆனா ஆவிக்குரியத்திலையும் அப்படிதான். ஞாயிற்றுக்கிழமை சபை இருக்கிறதுனால வரும். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை இல்லை, புதன்கிழமை தான் நம்ம தேசத்துல புதன்கிழமை லீவ் விட்டாங்க. புதன்கிழமை தான் சர்ச். அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை போறேன்னு கவலை வேண்டியதில்லை, புதன்கிழமை சபைக்கு போறோம். இன்னைக்கு என்டை மெசேஜ் இருக்கிறவங்க கூட ஓய்வு நாள், கர்த்தருக்கு ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை நீங்க வீட்டுல உட்காந்து கூடாது, சபைக்கு வரணும் அப்படின்னு விசுவாசிகளை மிரட்டுவாங்க பாருங்க ஊழியக்காரங்க. அது தவறு. ஞாயிற்றுக்கிழமை இல்ல, ஒருவேளை உங்க பாஸ்டர் நம்ம சபையில இது ஞாயிற்றுக்கிழமை முன்னாடி நம்ம எப்போ வச்சிருந்தோம்? சனிக்கிழமை தான் வச்சிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை நான் பெங்களூர் போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சாங்கங்கிற அவசியம் இல்லை. சனிக்கிழமையும் வைக்கலாம், வெள்ளிக்கிழமையும் வைக்கலாம். எப்ப நமக்கு சபை கொடுதல் இருக்குதோ அந்த சபை கொடுதல் நம்ம செய்யணும். ஆனா ஆதி அப்போஸ்தலர் சபையில அவங்க ஞாயிற்றுக்கிழமைகளிலே கூடினார்கள் என்று சரித்திரம் சொல்லுது. திருச்சபை சொல்றாரு, 7 சபை காலங்கள்ல இந்த புக்கு 7 சபை காலங்கள் புக்குல நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. 58வது பக்கத்துல வந்து அந்த ஓய்வு நாளை குறிச்சு திருப்பி சொல்ற. யாராவது இதை வாசிங்க.
வாரத்தின் முதல் நாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடும்போது நாம் தவறான நாளில் கூடுகிறோம் என்று உரைக்கும். அதாவது இந்த வார்த்தை கண்டினியூட்டியா வாசிக்கணும். அதாவது நாம் தவறான நாளில் கூடுகிறோம் என்று உரைக்கும். நாம் தவறான நாளில் கூடுகிறோம் என்று உரைக்கும். சனிக்கிழமை ஆசாரிப்புக்காரருக்கு 2ஆம் நூற்றாண்டுல ஜஸ்டின் என்பவர் எழுதியதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பட்டினங்களிலும் கிராமங்களிலும் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று ஆராதனைக்கு கூடுவார். அப்பொழுது சிறிது நேரம் அப்போஸ்தலர்கள் எழுதிய நிருபங்களிலிருந்து ஒரு சில பாகங்கள் வாசிக்கப்படும். அதன் பின்பு கூட்டத்திலே தலைமை தாங்குபவர்கள் நிருபங்களில் கூறியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறுவார்கள். சொற்பொழிவு முடிந்ததும் எல்லாம் எழுந்திருந்து பொதுவாக ஜெபம் செய்து ஜெபத்துக்கு அப்புறம் அப்பமும் திராட்சரசமும் எங்கள் முன்னிலையில் வைக்கப்பட்டு ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்க சபையோர் ஆமென் என்று சொல்வாங்க. ஸ்தோத்திர ஜெபம் முடிந்தவுடன் அப்பமும் திராட்சரசமும் அவர்களுக்கு பரிமாறப்பட்டு பின்பு அவை வராதவருடைய வீட்டிலே மூப்பர்களால் கொண்டு செல்லப்பட்டு பரிமாறப்படும். செல்வந்தரும் காணிக்கை கொடுக்க விரும்புவோரும் ஏவப்பட்டபடி காணிக்கை செலுத்துவாங்க. இவை தலைவனிடத்தில் சேர்க்கப்பட்டு பின்பு அனாதிகளுக்கும் விதவைகளுக்கும் கைதிகளுக்கும் தரித்திரரான அந்நியருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும். அப்படியெனில் ஆதி திருச்சபையானது யூதரின் முறைமைப்படி வாரத்தின் கடைசி நாளில் கூடிற்று என்று கூறுபவர் சபையினுடைய சரித்திரத்தை குறித்த அறியாமையை வெளிப்படுத்துகிறார்கள். ஜனங்கள் இப்ப கவனிங்க, அவரு 7ஆம் நாள் ஆசிரிப்புக்காரங்க என்ன சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை கத்தோலிக்க சபை கொண்டு வந்தது, இசையா மகாநாட்டுல கொண்டு வந்தது, சனிக்கிழமை ஓய்வு நாள ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திட்டாங்க. ஆனா உண்மையிலேயே சனிக்கிழமை ஓய்வு நாள ஞாயிற்றுக்கிழமையா மாத்திட்டான் அப்படின்றது கரெக்ட் தான். ஆனா உண்மை என்ன தெரியுமா, சனிக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது புதிய ஏற்பாடு. நீங்க சவுண்டே கார்டு பேசும்போது பாருங்க, இத்தனை போப்பு இந்த ஆண்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில மாத்திட்டாங்க. அப்ப எப்ப மாத்துறாங்க, நிசையா கவுன்சில மாத்திட்டாங்கன்றான். ரைட்டு, மாத்தினா இல்ல அவன் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தை அப்பதானே கொண்டு வந்தான். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானத்தை எடுத்து போட்டு பிதா குமாரல கொடுத்தது அப்பதானே, நீயே அதை செய்ய மாட்டேங்க. சனிக்கிழமை மாத்துறது மட்டும் உனக்கு தெரியுது, ஞானஸ்தானத்தை மாத்துறது உனக்கு ஏன் தெரியல, உனக்கே அந்த அறிவு கிடையாது. அப்ப பிதா குமாரெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கல, இயேசு நாமத்தில் தான் கொடுத்திருந்தான் ஆதி சபை. ஆனா ஆதி சபை கொடுத்தத நிசைன் கவுன்சில் மாத்தினான். அதே போல சனிக்கிழமை ஆராதனை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்தினான் ரோமன் கவர்மெண்ட், ரோம சபை. அப்ப சனிக்கிழமை அவன் மாத்தினதுனால சனிக்கிழமை ஓய்வு நாள் இருந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை மாத்திட்டான்ட்டு அர்த்தம் கிடையாது. புதிய ஏற்பாட்டுல ஆண்டோட ரத்தத்துக்கு பிறகு சனிக்கிழமை ஓய்வு நாள் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டது என்று தீர்க்கதரிசி சொல்றார். அது எப்ப வரும், 1000 வருட அரசாட்சியில் அது மறுபடியும் ரீஓப்பனா, இடையில வராது. ஏன்னா 1000 அரசாட்சி புதிய புதிய என்ன வராது, சூரியன் சந்திரன் இருக்காது, நாள் இருக்காது, எப்பவுமே வெளிச்சம் தான். உலக வருடம் முழுவதும் எல்லாருமே சனிக்கிழமைக்குள்ள போகலாம், ஏன்னா நாளே இருக்காது, எல்லாமே ஓய்வு தான். அப்ப வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, உங்களுக்கு நான் ஓய்வு நாள் தருவேன், அதாவது பரிசுத்தாவி தருவேன்றார். அப்ப அவர் சொல்றாரு, ஜஸ்டின் என்கிற அந்த ஹிஸ்டாரியன், அந்த ஹிஸ்டாரிக்கல் டீச்சர் அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார், ஆதி சபை என்ன செஞ்சா ஞாயிற்றுக்கிழமையில தான் கூடியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிருக்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபங்கள் இருக்கு பாத்தீங்களா, அப்பதான் எழுதி படிச்சு பவுல் நிருபம் எழுதியிருக்காங்க. பேதுரு நிருபத்தைய அவங்க தோல் சொல்ல எழுதி வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட பைபிள் என்ன இருந்துச்சு, புதிய ஏற்பாடு தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பைபிள் வச்சிருந்தாங்க, புதிய ஏற்பாடு.
புதிய ஏற்பாட்டை வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த பேப்பர் பவுல் எழுதுனது அன்னைக்கு பேப்பர்ல தோல்சுருள், அதை காப்பி பண்ண தோல்சுருள், அதை பார்த்து இன்னொன்னு எழுதிப்பாங்க, அதை பார்த்து இன்னொன்னு எழுதிப்பாங்க. ஐயோ நிறுத்தியா பைபிள் வந்து பேசு. பவுல் யாரு? அவர் மனுஷன், பேதுரு மனுஷன், இதெல்லாம் புல்பிட்ல வைக்க கூடாது யாருமே சொல்லல. பேதுரு பவுல் என்ன எழுதினார்களோ, அப்போஸ்தலர் என்ன எழுதினார்களோ அதை அவர்கள் ஜனங்களுக்கு வாசித்து காண்பித்து இதன்படியாக நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நினைச்சிருக்காங்க கம்யூனிட்டி சர்வீஸ். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராபோஜன ஆராதனை முடிச்சதுக்கு பிறகு வராதவங்க இருப்பாங்க இல்லையா, பெரியவங்க, வயதானவங்க, அல்லது உடல்நிலை சரியில்லாதவங்க, கர்ப்பஸ்திரிகள் வீட்டுல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வீட்டுல போய் நினைச்சிருக்காங்க பரிமாறி இருக்காங்க. ஆதி சபை சனிக்கிழமையில கூடுல யூதர்கள் கூடுனாங்க. அப்ப நீங்க சொன்னா ஓய்வு நாள்ல பவுல் ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்ணாங்க, பேதுரு பவுல் அங்க போய் பிரசங்கம் பண்ணாங்க, பேதுரு பர்னபா இங்க போனாங்க, ஓய்வு நாளுக்கு தானே போனாங்க. ஓய்வு நாள் அன்னைக்கு அங்க கூட்டம் வரும், சனிக்கிழமை ஓய்வு நாளுக்கு தான் வருவாங்க யூதர்கள். அப்ப ஜனங்க இருக்கிறதுனால இவங்க அங்க போய் பிரசத்துக்கு போனாங்க. ஆராதனைக்கு போகுது, ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தது அடுத்த நாள். அப்ப புதிய ஏற்பாடு சபையை ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. புதிய ஏற்பாடுல எங்கேயும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் சொல்லப்படவே இல்லை. ஓய்வு நாள் என்பது ஆவிக்குரியதா இருக்கிறது, இளைப்பாறுதலுக்கு அடையாளமா இருக்குது, அது பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்குது. என்றைக்கு நம்ம பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவிக்குள்ள வரணும், இன்னும் சொல்ல போனா என்னைக்கு இந்த செய்திக்குள்ள வரீங்களோ அதுதான் நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள ஓய்வு நாளுக்குள்ள வந்திருக்கிறீங்க. சோ ஓய்வு நாள் என்பது என்ன? ஓய்வு நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிரதர் ஞாபகம் சொல்லு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா ஓய்வு நாள்? எது பள்ளி வார நுழைஞ்சிருச்சா? சனிக்கிழமை நீ சொல்ல ஓய்வு நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா? 2 நாளும் கிடையாது. உனக்கு 2 நாளும் கிடையாது இல்லைங்களா? அப்ப சனிக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. எது ஓய்வு நாள்? இளைப்பாறுதல் பரிசுத்தாவிதான் ஓய்வு நாள். ஆண்டவர் அதனாலதான் சொன்னார், அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் ஓய்வு நாளுக்கு கொடுத்தாரு, இவன் அதுக்கு ஒரு கட்டளை வேற போட்டுக்கிறான். கட்டளை அவரு கொடுக்கல, இவன் போட்டுட்டான். ஆண்டவர் ஓய்வு நாளை இதை செய்யாதுன்னு ஒண்ணு சொல்லிப்பாரு. நீங்களே பாஸ்டர் 10 மணிக்கு வாங்க ஆராதனை 10 மணிக்குன்னு சொல்றான்னு வச்சுங்களேன். இங்க யாரோ ஒருத்தரை ஜெகதீசியோ யாரோ ஒருத்தரை இங்க லீட் பண்ணுங்க பிரதன்றோம். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 10 மணிக்குன்னு பாஸ்டர் சொல்லிக்கிறாரு. 10 மணிக்குன்னு பாஸ்டர் சொன்னாக்க எல்லாரும் எத்தனை மணிக்கு வருவாங்க? 10:30 வருவாங்க. அப்ப 10 மணிக்கு வரவேன்னு என்ன பண்ணணும்? 9:00 அவங்க சேர்த்திடுறாங்க. ஆனா பாஸ்டர் என்ன சொல்லுவாரு? 10 மணிக்கு வந்துருப்பாங்க. அப்ப விக்கிரால் என்ன பண்ணுவான்? 10 மணிக்கு வரணும் அப்படின்னாக்க பாஸ்டருக்கு விவரம் பத்தல, அவங்க 9:00 சொன்னாதான் இவங்க 10க்கு வருவாங்கன்னு. அப்புறம் அவருக்கு பின்னாடி இன்னொரு ஆளை போடுறோம்னு வச்சுங்களேன். 9:00 சொன்னாதான் 10க்கு வருவாங்க. நம்ம 9 மணிக்கு சொல்லலாம், அப்பதான் 9:00 10க்கு சேருவாங்க, அப்படி போடுவாங்க. அப்படி இந்த ஆசாரியர்கள் செஞ்சாங்க. ஆண்டவருக்கு கொடுத்த கட்டளைய அவங்க கட்டளையை ஜனங்கள் மேல அதிகப்படுத்திட்டே வந்தாங்க. அதனால அவர் ஆண்டவர் சொன்னாரு, ஜனங்கள் மேல சுமக்க கூடாதபடிக்கு வாரங்களை சுமத்துறீங்க, ஆனா உங்க விரல்களால கூட நீங்க என்ன செய்யறத அதை தொடர்றது கிடையாது. கட்டளை போடுறது ஈஸி, நம்ம எல்லாம் 10 மணிக்கு வந்துருவோம்னு நம்ம சொல்றேன்னு வச்சுங்களேன். ஆனா நான் வரணும் இல்லைங்களா? அவன் கட்டளை போடுறோம், கட்டளைக்குரியவனாகவும் இருக்கணும். அப்ப ஆண்டவர் அந்த கட்டளை ஓய்வு நாள் கட்டளை, யூதன் போட்ட கட்டளையை மீறினார். அந்த ஓய்வு நாள் கட்டளையவே அவர் மீறினார். கட்டளை கொடுத்தவருக்கு கட்டளை மீறுவதற்கும் அதிகாரம் உண்டு. கட்டளை அவர் தானே கொடுத்தாரு, அவர் எடுக்க முடியாரா? அவருக்கு மேல யார் இருக்கா? அவர் தானே கொடுத்தாரு, அவரே எரர் பண்ணலாம் முடியும். அவர்னால மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். தேவனுடைய வார்த்தையை மனுஷன் தான் தொடக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆனா தேவன் செய்யலாம். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். அவர் அதை செஞ்சார். ஓய்வு நாள் கட்டளை புதிய ஏற்பாட்டை எனக்கு பிறகு நான் ரத்த சிவனுக்கு பிறகு அதை தேவையில்லவா நிறுத்தி 9 கட்டளையும் ஆபரேஷன் இருக்குது. ஆனா இந்த ஓய்வு நாள் கட்டளையை தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறார். ஏன்னா பூமி முழுவதும் ஓய்வு நாள் கொண்டாடப்படணும்னாக்க அப்ப ஒரு ஓய்வு நாள் அடையாளமாக ஒரு உண்மையான ஓய்வு நாள், ஒரு உண்மையான இளைப்பாறுதல், உண்மையான ஓய்வு பரிசுத்தாவி பூமி முழுவதும் கொடுத்தார். போஜன பீடங்கள் எல்லாம் எப்படி இருக்குது?
வாந்தினால் இருக்குது. ஸ்தாபன திருத்துவ சபைகளுடைய எல்லா பிரசங்கப்படங்களும் வாந்தியா இருக்குது. பிரசங்கப்படுத்துறது வாந்தி தான் வருது. அவன் பிரசங்கம் பண்ணாலே மனித கோட்பாடுகள் தான் பேசணும். அடுத்தது அதே 28 ஃபுல்லா வாசிங்க. போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தினாலும், போஜன பீடங்கள் பிரசங்க பீடங்கள் எல்லாம் வாந்தினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. சுத்தமான இடமில்லை. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு எவனுக்கு யார் உபதேசம் சொல்ல முடியும்? யாருக்கு அறிவு கொடு? யாருக்கு தான் புத்தி சொல்றது? பால் மறந்தவன் ஸ்தாபனத்திலிருந்து வெளிவந்தா பாருங்க. தாய் சபைன்னு சொல்ற பத்தியா? அப்ப அங்க பால் குடி, எங்க வீட்டுல நாய்க்குட்டி 2 குட்டி போடுச்சு, 2 சேல் பண்ணிட்டோம். அப்ப இங்க இருந்து அந்த தாய்கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்துச்சு, 2 பக்கம் போயிருச்சு. அப்ப என்ன செஞ்சிச்சு? பால் குடி மறந்த உடனே இந்த வீட்டுல இருந்து இன்னொருத்துக்கு டிஸ்போஸ் ஆயாச்சு, போயிடுச்சு, அங்க போயிடுச்சு. அப்ப அது பால் குடி மறந்தாச்சு. அப்போ நீங்க ஸ்தாபன சபையில இருந்து அந்த ஸ்தாபன உபதேசங்களை எல்லாம் மறந்துட்டு, உலகத்தை மறந்துட்டு, பால் குடிய மறந்துட்டு, அவங்களுடைய முளைய மறந்துட்டு வந்தாச்சு. தாய் பால் மறக்கப்பட்டவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்கும் தானே. இங்க வந்த உடனே நீங்க ஒரு மெச்சூரிட்டிகளை வந்துட்டீங்க, கொஞ்சம் பாலகன் ஆயிட்டீங்க. அவர்களுக்கு தான் அறிவை ஞானத்தையும் போதிக்க முடியும். இவங்களுக்கு தான் 3ஆம் எழுப்பு செய்தி, பால் குடிக்கிறவங்களுக்கு அல்ல. இப்ப நான் பேசுற செய்தி யாருக்கு புரியும்? பால் குடிக்கிற பசங்களுக்கும் முளை மறக்காத பசங்களுக்கும் புரியாது இல்லையா? அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஞானம் அறிவும் எங்க இருக்குது செய்தி அவங்களுக்கு ஒரு அளவுக்கு மெச்சூரிட்டி ஆகும். அடுத்ததுங்க, கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணம். பழைய ஏற்பாட்டுல நகை போட்டா பாவம், நகைகள்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா ஓரே மலையிட்ட வந்த உடனே அதையெல்லாம் கலட்டி அடிச்சுட்டாங்க. மரத்தின் கீழே குழிய பறிச்சு தூக்கி விட்டார். பழைய ஏற்பாட்டுல கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செஞ்சா பாவம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செஞ்சா பாவம் பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் போது அப்படி அவர் சொல்லல. விபச்சாரம் செஞ்சா பாவம் சொன்னாரா? இல்ல. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் எவனோ, பெண்ணை தப்பா பார்த்தாலே விபச்சாரம் தான் அப்படின்ட்டார். பழைய ஏற்பாட்டுல நகை போட்டாதான் பாவம், புதிய ஏற்பாட்டுல நகை போடணும்னு நினைச்சாலே பாவம். பழைய ஏற்பாட்டுல கொலை செய்தால்தான் பாவம், புதிய ஏற்பாட்டுல கொலை செய்யணும்னு நினைச்சாலே பாவம். பழைய ஏற்பாட்டுல லஞ்சம் வாங்கினாதான் பாவம், புதிய ஏற்பாட்டுல லஞ்சம் வாங்கணும்னு நினைச்சாலே பாவம். பழைய ஏற்பாட்டுல ஒருத்தருடைய பொருள் மேல பொருளை திருடிட்டு வந்தாலும் ஆசைப்பட்டாதான் பாவம். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரு பொருளை மாதிரி பொருள் எனக்கு வேணும்னு நினைச்சாலே பாவம். கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம். ஏன் தெரியுமா? இங்க ஆண்டவர் கிருபையின் மேல கிருபை கொடுத்ததுனால. பழைய ஏற்பாட்டுல கிருபை இல்ல, அதனால பிரமாணம் கம்மி, கற்பனை கம்மி, கட்டளை கம்மி. ஆனா புதிய ஏற்பாடுல தேவன் நமக்கு கிருபை கொடுத்ததுனால இங்க கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். வாசிங்க. இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமா என்கிறார்கள். பரியாச உதடுகள் திக்குவாயினாலையும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம். அடங்காசு ஜனங்க போதும். அப்ப இளைப்பாறுதல் என்பது என்ன? இந்த புதிய ஏற்பாடு சபையில தேவன் நமக்கு கொடுக்கிற இளைப்பாறுதல். பரியாச உதடுகள், பரியாச உதடுகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திக்குவாயில பிரசங்கமே பண்ண தெரியாதே, எழுது படிக்க தெரியாதே வேதைகளை, குப்பைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். போஜன பீடங்கள், ஸ்தாபன போஜன பீடங்கள், பிரசங்க பீடங்கள் எப்படி இருக்கிறது? வாந்தியில. யூடியூப் ஆன் பண்ணுங்க. இன்னைக்கு ஒருத்தர் செத்து போயிட்டான். அவன் ஆசீர்வாத சபையா என்னதுங்க சபைன்னு சொல்லிட்டு இயேசு நாமம் நான் கேள்விப்பட்டேன், நான் மாதிரி இல்லை. அந்த ஆளு சினிமாக்கார மாதிரி, இந்த ரஜினி மாதிரி எல்லாம் பின்னாடி பங்கெல்லாம் விட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, போறது வர்றது, இயேசுவை செல்லம் அப்படின்னு கூப்பிடுறது. மனுஷன் சேர்ந்தா சுகமாகாது, இப்ப செல்லம் இயேசு சுகமாவாரு, ஆடுறது பாடுறது, டான்ஸ், சினிமாக்கார மாதிரி டான்ஸ் ஆடுறது. அது பார்த்தாவன் கையில பிரேஸ்லெட் போட்டுருவான், பக்கா ரவுடி மாதிரி இருப்பான், பொறுக்கி மாதிரி ஊழியக்காரன். இன்னைக்கு அவன் செத்து போயிட்டான். ஜஸ்டின் ஒருத்தர் இருக்கிறான்,
அவன் மேடையில பாடுறான், மாசிலா அப்படின்னு பாடுறான், என்னை காதலி. ஆண்டவர் மாசிலாமணியா அவர் காதலிக்கிறார். உன்னை நான் சந்தித்தேன், நீ 1000 ஒருவன் அப்படின்னு பாடுறான். சினிமா பாடல்களை பிரசங்க படத்துல பாடி ஜனங்களை இன்னும் இருக்கிற இளைய தலைமுறையில கெடுக்கிறதுக்கு அந்த பிசாசுக்கு தவறான உபதேசம் பேசுறதே நம்ம என்ன செய்யறோம், வாங்கிட்டோம். திருத்துவத்தவங்க கொண்டு வந்தாலே தவறான உபதேசம். அப்படிங்கும் போது இன்மைக்குரிய இந்த உலகத்துக்குரிய லௌகிக உலக பிரகாரமான சினிமா பாடல்கள், உலக பிரகாரமான ஆசைகளை தூண்டி விடுகிற பிரசங்கங்களுக்கு பாருங்க, அதுதான் அசுத்தத்தினால நடந்திருக்கிறது. அசுத்தம்னா என்ன? வாந்தினா வாயிலிருந்து வெளியே வர்றது, அசுத்தம்னா மனிதனிலிருந்து வெளியே போற மன கழிவு, வாயிலையும் வயிற்றிலையும் போதுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரசங்கப்படுத்த வச்சிருக்கிறான் திருத்துவக்காரர். திருத்துவக்காரருடைய பிரசங்கப்படங்கள் வாந்தியினாலும் மலத்தினாலும் இருந்திருக்கிறது. அவங்க சொன்ன கேட்பானா? கேட்க மாட்டான். அந்த பிரசங்கப்படுத்துக்கு முன்னாடி போய் நீங்க உட்கார கூடாது, அந்த செய்திகளை கேட்க கூடாது. இதுதான் இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி, இந்த மணி நேரத்துக்குரிய தூது, இந்த மணி நேரத்துக்குரிய வெளிப்பாடு. அதைத்தான் கேட்கணும். கேட்க செவியுள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். காது இருக்கா? ஆவிக்குரிய காது இருக்குதா? அப்படின்னா ஓய்வு நாள் என்பது உனக்கு தெரியும் இல்லைன்னா, சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள், நாட்களை வைராக்கி மாறாடிட்டு இருப்பீங்க. ஆகவே நம்முடைய கடைசிகால செய்தி, தீர்க்கதரிசியின் செய்தியின் அடிப்படையில் வேத பிரகாரமாக நமக்கு ஓய்வு நாள் என்பது பரிசுத்த ஆவி. ஒரு உண்மையான ஓய்வு நாள் என்பது இனி வரப்போகிறதா இருக்கிறது. அது எது? 1000 வருட அரசாட்சி. அல்லேலூயா. இதுதான் ஓய்வு நாளை கொடுத்ததான சத்தியம். பிரைஸ் தி லார்ட். அடுத்த செய்திக்கு கடந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அன்பு, சமாதானம் இப்பொழுது எப்பொழுதும் நம்மோடு உலகத்தில் இருக்கிற சகல மனவாட்டிகளோடும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.